ஏங்க நாளைக்கு நான்சிக்கு பர்த்டே. நீங்கள் தான் வரும்போதே நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டீங்களே, அதனால கடைக்கு போய் ஒரு கேக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. அட என்னம்மா நீ, இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன், எங்கூட சேர்ந்து அவள் பர்த்டே கொண்டாடுறா, கொஞ்சம் கிராண்டா இருக்க வேண்டாமா? நீ ஒன்று பண்ணு, நம்ம ஊர்ல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணு, நல்லா கிராண்டா வச்சிடலாம். நீங்க சொல்றதும் கரெக்டு தாங்க. இந்த ஊர்ல எல்லாருமே ஏதாவது ஒரு விசேஷம் வச்சுட்டாங்க, ஆனா நம்ம வீட்டில் தான் எதுவுமே வைக்கல. இப்பவே போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேங்க. பண்டி, சிண்டு, உங்கள் அம்மா எங்கடா? நாளைக்கு நான்சியோட பர்த்டே தெரியும்ல, அதுக்கு உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி தாண்டா வந்தேன். ஹை ஆண்டி, நான்சி அக்காவோட பர்த்டேவா? நான் கூட சண்டை போட வந்தீங்கன்னு நினைச்சேன். இருங்க பெரியமா, பெரியமா, நான்சி அக்கா அவங்க அம்மா வந்திருக்காங்க, சீக்கிரமா வெளியில வாங்க பெரியமா. சிண்டு, நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். மாலா, வா மாலா, என்ன முகத்துல ஒரே சிரிப்பா இருக்கு, ஏதாவது விசேஷமா? அக்கா ஆமாங்க்கா, உங்களுக்கே தெரியும்ல, நாளைக்கு நான்சிக்கு பர்த்டேக்கா. அவரே நல்லா கிராண்டா கொண்டாடலான்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும்க்கா. நீ சொல்லாட்டியே நாங்க எல்லாரும் வந்துருவோம். நீ கவலைப்படாம போய் மற்ற வேலைங்களை பாரு, நாங்க 3 பேரு கண்டிப்பா வந்துருவோம். சரிங்கக்கா, இன்னும் நிறைய பேர்த்த கூப்பிட வேண்டியது இருக்கு. நான் போய் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வந்துடுறேன்க்கா. ரோசம்மா இருக்கீங்களா? உங்களை தான் பார்க்க முடியுமோ பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். நாளைக்கு டான்சியோட பர்த்டே, எங்கள் வீட்டில் விருந்து வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடணும். ரோஸ் எங்கே இருக்கா? ஆண்டி, நான் இங்கே தான் இருக்கேன் ஆண்டி. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். கண்டிப்பாக நான் வந்துடுறேன் ஆண்டி. வர்றது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அங்கே தான் சாப்பிடணும். எங்கள் வீட்டுக்காரரு ஊரில் இருக்கிற எல்லார்த்தையும் கூப்பிட்டு கிராண்டாக வைக்கலான்னு சொல்லியிருக்காரு. சரிம்மா, நான் போய் கேக்கு வாங்கிட்டு வந்துடுறேன், நீ மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுமா. நான் ஒருத்தையே தனியாக எப்படி இத்தனை வேலை பண்ணுவேன்? டே பண்டி, சிண்டு, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அந்த சேரி டேபிள் எல்லாம் வந்தால் இறக்கி வைக்கிறீங்களா? எனக்கு உள்ள எக்கச்சக்கமாக வேலை இருக்குடா. ஆண்டி, நீங்க பண்றதை பார்த்தா ஊரையே கூப்பிட்டுருப்பீங்க போல இருக்கு. நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் ஆண்டி. சரி ஆண்டி, என்ன ஸ்பெஷல் ஆண்டி சாப்பிட்றதுக்கு? நீங்களே செய்யறீங்களா? நானே செய்யறேன் தாண்டா சொன்னேன். அங்கிள் தான் வேண்டான்ட்டாரு. லட்டு மட்டும் என் கையால் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ணா, லாரி வந்துருச்சுண்ணா, அங்க பாருங்க, லாரியில டேபிள் சேர் எல்லாம் வந்திருக்கு. அண்ணா கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து போடுங்கண்ணா. சிண்டு, அந்த கட்டில எடுத்து ஓரமா போடு. நிறைய டேபிள் சேர் எல்லாம் வந்திருக்கும் போல இருக்கு, இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. இந்த பெரிய பெஞ்ச் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து முதல்ல போடு. அண்ணா, நான் ஒவ்வொரு சேரா கீழே இறக்கி போடுறேன்னா, அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னன்னா இது இவ்வளோ டேபிள் இவ்வளோ சேர் எல்லாம் வந்திருக்கு? ஒரு கல்யாணத்துக்கு வர்ற அளவுக்கு வந்திருக்குண்ணா. ஒருவேளை ரொம்ப அதிகமா கொண்டு வந்துட்டாங்களா, இல்ல நான்சி அங்க அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்களா? சரி, நீ ஒண்ணு பண்ணுடா, இந்த பிங்க் கலர்ல சேர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த ரைட் சைட்ல அடுக்கு, வர்றவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டும். சரியா? அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இருக்கிற டேபிள் சேர்ல லெஃப்ட் சைட்ல அடுக்கிக்கலாம். அண்ணா, அங்க பாருங்க, புஷ்பா அக்கா, ரெட் வெல்வெட் அக்கா, அவங்க எல்லாம் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை பிரிச்சு கொடுங்கண்ணா. டே சிண்டு, நான் சொல்றத முதல்ல செய். இது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது. பிங்க் சேர் எல்லாம் இந்த பக்கம் போட்டுட்டல, பெஞ்சு டேபிள் எல்லாம் அந்த பக்கம் போடு. இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டும். சாப்பிட்றவங்க எல்லாம் இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டுண்டா. மத்த நேரம் எல்லாம் அந்த பக்கம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணியாச்சுனா வேற என்னன்னா பண்ணணும்? ஏய் பண்டி, இங்க பாருங்க, பின்னாடி ஆரஞ்சு கலர் சேர் கூட போட்டுருங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு நான்சி அங்க அம்மா நிறைய பேர்த்த கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேர் எல்லாம் சுத்தமா பத்தாது. பண்டி அண்ணா, 2 சைடும் சூப்பரா இருக்குண்ணா. பாக்குறக்கே ஃபங்க்ஷன் வீடு மாதிரி களை கட்டுது பாருங்க. டே பண்டி, சிண்டு, 2 பேர் இங்கே தான் இருக்கீங்களா? பரவாயில்லடா, முன்னாடியே வந்து டேபிள் சேர் எல்லாம் போட்டு நீட்டா அடுக்கிருக்கீங்க. நான்சி அங்க அம்மா எங்க? அம்மா, அவங்க 2 பேரும் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ள போங்கம்மா. சரிடா, நான் போய் அவங்க 2 பேர்த்துக்கிட்டே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். மாலா, என்னடி நான்சி, உங்க அப்பா இத்தனை ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, இதுக்கு மேல உனக்கு புது ட்ரெஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இருக்கிறதுலே ஏதாவது ஒன்று போட வேண்டியது தானே? அம்மா, அப்பாவே எடுத்து தரேன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்னமா ப்ராப்ளம்? இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஃபேஷனா இருக்கு, எனக்கு கொஞ்சம் மாடர்னா வேணும்மா. என்ன அம்மாவும் பொண்ணு பர்த்டே அதுவுமா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? அக்கா வாங்க வாங்க, உங்ககிட்ட தான் பேசவே முடியல. புதுசா வாங்கின ஃபர்னிச்சர்ஸை கூட நீங்க இன்னும் பார்க்கவே இல்லக்கா. கீதா வேற வந்திருக்க மாதிரி தெரியுது. வா கீதா, அதிசயமா இருக்கு. என்ன மாலா, உங்க வீட்டுக்காரர் துபாயில இருந்து வந்ததுல இருந்து உன்னை கையில பிடிக்கவே முடியல. இந்த தெருவுலயே எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க. அதை ஏன் கீதா கேக்குற? அவர் வந்ததுல இருந்து டெய்லி ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டே இருக்கோம். சரி, 2 பேரும் நின்றுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? குடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். இதுதான் உங்க வீட்டுக்காரர் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்ததா? ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
ஆமா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கே ஏதோ கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுருக்கியா? அதெல்லாம் இல்ல கீதா, நம்ம தெருவில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஒரு 50-60 பேர்த்து கூப்பிட்டுருக்குறோம், அவ்வளவுதான். எதுக்கு கிராண்டா வச்சுட்டு? மாலா பேசிக்கிட்டே இருக்காம இவள முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்த சொல்லு. வெளியில எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. வரும்போது நீங்க 2 பேர் உள்ள இருந்தா நல்லாவா இருக்கு? அதானே பாருங்கக்கா. நான்சி பண்டி எங்க அம்மா சொன்னதை கேட்டியா இல்லையா? சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாடி. புஷ்பா, ரெட் வெல்வெட் எல்லாரும் வந்துட்டாங்க பாரு. இங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக் வெட்டிடுவாங்கடி, எங்கேயாவது போயிடாதீங்க. ரோசம்மா, நீங்க லீவுக்கு துபாய் போறதா சொன்னாங்க. வருஷம் நீங்க துபாய் போயிருவீங்களே, இந்த வருஷம் போகலையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் இந்த இயர் என்னோட ஹஸ்பண்ட் துபாயில இருந்து இங்க வந்துட்டாரு. நாங்க ஃபேமிலியோட இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருந்ததால நான் போகல. ஓ அப்படியா, இந்த வருஷம் அவர் இங்க வந்துட்டாரா? அதுவும் நல்லதா போச்சு. பண்டி அண்ணா, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பண்டி அண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஜாலியா விளையாடலாம்ண்ணா. இவ்வளவு பேர்த்த ஒன்னா பாக்குறதே ரொம்ப கஷ்டம்ண்ணா. உள்ள இருந்து அம்மாவும் பொண்ணு வரவே மாட்டேங்கிறாங்களே. நம்ம எல்லாரும் இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். மாலா, மாலா அக்கா வாங்கக்கா, எல்லாரும் வந்துட்டீங்களா? நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, கூப்பிட்டதுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான்சி உள்ள ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா? ஆண்டி, நான் அவங்களுக்கு ஏற்கனவே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டேன் ஆண்டி. நாங்கள் வந்த உடனே கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டோம். பர்த்டே யாருக்குன்னே தெரியல, உனக்கா இல்லை உன் பொண்ணுக்கு பர்த்டே? என்ன கீதா நீயே என்ன கிண்டல் பண்ணுற? நான் வேண்டான்னு தான் சொன்னேன். நான்சி தான் இந்த பட்டு புடவை எடுத்து கட்ட சொல்லி கம்பல் பண்ணுறா. நல்லா இருக்கு மாலா, இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு. உன் கலருக்கு இந்த பச்சை கலர் ரொம்ப எடுப்பா இருக்கு. சரி, சீக்கிரம் நான்சியை வர சொல்லு போ. ஆண்டி அங்க பாருங்க, அங்கிள் கேக் வாங்கிட்டு வந்துட்டாரு ஆண்டி. ஹாய் ஆண்டி, அங்கிள் கேக் வாங்கிட்டு வந்துட்டாரு. இன்னும் 10 நிமிஷத்துல கேக் வெட்டிடலாமா அங்கிள்? கண்டிப்பா வெட்டிடலாம்ப்பா. வாங்கம்மா வாங்க, உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காகவே தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்க சொன்னேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பண்டி அண்ணா இங்க பாருங்க, பர்த்டே வீடுனா கொஞ்சமாவது பலூன் இருக்கணும்ண்ணா. அதனால இந்த பெரிய பலூன் மட்டும் கொஞ்சமா நான் வீட்டு மேல ஒட்டிடுறேண்ணா. நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. ஹாய், அங்க பாருங்க, சிண்டு சூப்பரா வீட்டு மேல கலர் கலரா பலூன் சொட்டியிருக்கான். டே சிண்டு, எனக்கும் ஒரு பலூன் கூடுறா, அதை வச்சு விளையாடலாம்டா ஜாலியா. டே ராகுல், இது விளையாடுறதுக்கு இல்லடா, வீட்டு டெக்கரேஷனுக்காக ஒட்டியிருக்கேன். அங்கிள், பலூன் டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அங்கிள். ரொம்ப நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. இந்த பசங்க இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, லேட் ஆச்சு, நான் கேக் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா யாராவது போய் நான்சியை வர சொல்லுங்க. ஹை அங்கிள், ஸ்ட்ராபெரி கேக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹை, அங்க பாருங்க, நான்சி அக்கா வந்துட்டாங்க. பண்டி, என்ன பண்டி இது? இவ்ளோ பேர் இருக்காங்க. அம்மா, என்னம்மா இது? இவ்ளோ பேர் என்னோட பர்த்டேக்கு வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பப்ளி, புஷ்பா, ரெட் வெல்வெட், சோட்டு பாப்பா கூட வந்திருக்காளா? ராகுல், பூஜா, ரோஜா எல்லாரும் வந்திருக்காங்க. ஆண்டி, இவ்ளோ பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா தேங்க்ஸ்மா. நான்சி, ஹாப்பி பர்த்டே நான்சி. நீ வரணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாத்தீங்களா ஆண்டி, உங்க ஃபேமிலிக்கே சேர்ந்து இந்த போட்டோவை நான் ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு பண்டி, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி போட்டோ இல்லவே இல்ல, நான் வீட்ல மாட்டி வச்சுக்கிறேன். எல்லாரும் வந்துட்டாங்கல்லம்மா, கேக் வெட்டிடலாம்ல, யாரும் மிஸ் ஆகல. அப்பா இருங்கப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாக்குறேன். பண்டி, சிண்டு, ரோஜா, பூஜா எல்லாரும் வந்துட்டாங்க. ரோசி, நான்சி, நான் இங்க தான் இருக்கேன், எங்க மாம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ கேக் கட் பண்ணு நான்சி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Nancy. Happy birthday to you. Thank you so much. Thank you so much aunty. Thank you so much everyone. ஹாப்பி பர்த்டே நான்சி. நான்சி, பக்கத்துலயே நைஃப் இருக்கு பாரு, எடுத்து கேக்க கட் பண்ணு அம்மா, நான்சி. நம்ம வீடு பார்க்கறக்கே இப்ப சூப்பரா இருக்கல்லம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருமா, சீக்கிரமா நைஃப் எடுத்து கேக்க கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடு. ஓகேப்பா, thank you so much பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்கா? ஆமா நான்சி, உனக்கு ஸ்ட்ராபெரி தானே ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதே வாங்கிட்டு வந்தேன். ஹாப்பி பர்த்டே நான்சி. thank you so much பா. அம்மா இந்தாங்கம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. அப்பா நீங்களும் இந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பண்டி அண்ட் சிண்டுக்கு இந்தாங்க, 2 பேரும் சாப்பிடுங்க. அக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, கேக்கு சூப்பரா இருக்குக்கா. நீங்க எல்லாரும் நான் கடைசி நிமிஷத்துல வந்து கூப்பிட்டதை மனசுல வச்சுக்காம வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமாம்மா, உங்களை எல்லாம் ஏதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா தான் பார்க்க முடியுது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். அங்கிள், அங்க பாருங்க அங்கிள், ஆட்டோல சாப்பாடு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கிள். எந்த வீடுன்னு தெரியல, இங்கதான் ஒரே கூட்டமா இருக்கு. அநேகமா இதுதான் ஃபங்க்ஷன் வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே ஓரமா நிறுத்து. இருமா, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா
எத்தனை மணிக்கு வர சொன்னா இவ்வளோ லேட்டா வந்திருக்க? சார், நீங்க நினைக்கிற மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது ரொம்ப வேகமா வண்டி ஓட்ட முடியாது சார். அதுலயும் நீங்க என்ன 1 2 ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பொறுமையா வாங்கிட்டு வந்திருக்கேன். சில்லி சிக்கன் இருக்கு, அப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, ஹாட் பாக்ஸுக்குள்ளே சூடாக சாப்பாடு இருக்குது. வாழை இலை கேட்டிருந்தீங்களாமா, அதுவும் வர்ற வழியில் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் இருங்க. இது வந்து திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் ரசம் இருக்குது, சூப் இருக்குது, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, அப்புறம் எல்லாமே இருக்குது சார். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாத்திரத்தை எல்லாம் வாங்கிக்கிறேன். பரவாயில்லப்பா, லேட்டா வந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்து சேர்த்திட்டேன். எல்லாமே கரெக்டா இருக்கு. ஒரு 4 மணிக்கு வந்து இந்த பாத்திரத்தை எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிரு, சரியா? ஓனர்கிட்ட சொல்லிடு நான் சொன்னேன்னு. டே சிண்டு, வாடா, நம்ம 2 பேர் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். அண்ணா, என்னன்னா இது இவ்ளோ ஆர்டர் பண்ணிருக்காங்க? பண்டி, நீ எதுக்குப்பா இதெல்லாம் பண்ற? அங்கிள் பண்ணிக்குவாருல்ல, நீ ஒரு ஓரமா நில்லு. பரவாயில்ல ஆண்டி, நான் ஃப்ரீயா தானே இருக்கேன். அங்கிள் பாருங்க, வாழை இலை இங்க வச்சுட்டேன். பெப்பர் கிரேவிக்கு ஒரு ஸ்பூனு, பிரியாணிக்கு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து இது என்ன அங்கிள் இது? ஓகே, சூப்புக்கு ஒரு ஸ்பூனு, சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் லட்டு, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் போட்டுட்டேன். அங்கிள், என்ன அங்கிள் இது? ஏதோ கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ற அளவுக்கு ஆர்டர் பண்ணிருக்கீங்க அங்கிள். பண்டி அண்ணா, எங்கிட்டயும் ஏதாவது வேலை கொடுங்கண்ணா, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது இல்ல. டே சிண்டு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் டேபிள் மேல பிளேட் எல்லாம் இந்த மாதிரி வச்சுடுடா. பிளேட் போட்டுட்டு வாழை இலை போட்டாதான் வாழை இலை பறக்காது, சரியா? எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் வச்சுடு. அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி தொளிச்சு அது மேல வாழை இலையை போட்டுரு, சரியா? அக்கா பாருங்கக்கா, இந்த பண்டியும் சிண்டுவுமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. டே பண்டி, சிண்டு 2 பேர் முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. காலையில இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டி, எங்களுக்கெல்லாம் சுத்தமா பசிக்கல. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க கடைசியா சாப்பிட்டுக்கிறோம் ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா மாலா, மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு. ரோசம்மா, எல்லாரும் போய் உட்காருங்க போங்க. பண்டி, பரிமாறுற வேலையாவது எனக்கு குடுடா. நான் வந்ததுல இருந்து சும்மாவே நின்னுகிட்டு இருக்கேன். ஆண்டி இருங்க ஆண்டி, நீங்க பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு எப்படி பரிமாறுவீங்க? நானும் சிண்டுவே பரிமாறுறோம். டே சிண்டு, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்வீட் எடுத்து வை, சரியா? அக்கா, எல்லாரும் லட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. மற்றது எல்லாம் கடையில வாங்கினது, லட்டு மட்டும் நானே என் கையால போட்டதுக்கா. வா ஆண்டி, பார்க்கறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஆண்டி. ஆமா, பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு. டே சிண்டு, எனக்கு இன்னொரு லட்டு வெயிடா, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். லில்லி அக்கா, நீங்களும் 2 லட்டு சாப்பிட்றீங்களா? சிண்டு, அடுத்தது எல்லாத்துக்கும் சில்லி சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா பிரியாணி வேணுமா, ஒயிட் ரைஸ் வேணுமான்னு கேட்டுட்டு வைடா. ஓகே ஆண்டி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டே சிண்டு, வேகமா வைடா, எல்லாத்துக்கும் பசிக்கும்ல. பிரியாணி வாசம் ஊரையே தூக்குது. எங்களுக்கெல்லாம் பிரியாணி தான் வேணும், ஒயிட் ரைஸ் எல்லாம் வேண்டாம். எப்பவும் சாப்பிட்றது தானே. என்ன மாலா, இது மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? அக்கா, 2மே இருக்குக்கா. நீங்க சாப்பிட்டு இருக்கிறது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி தான் ரொம்ப ஸ்பெஷல். நாங்க பஞ்சி, நான் டயட்ல இருக்கேன், எனக்கு கொஞ்சமா போடுறியா? நிறைய போட வேண்டாம். அக்கா, என்னக்கா நீங்க டயட்ல இருக்கீங்களா? பஞ்சி, ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு மட்டும் கொஞ்சமா போடு, நிறைய போட்றாத. அட கடவுளே, என்னம்மா இது லில்லி, இவ்ளோ கம்மியா சாப்பிட்ற? இந்த வயசுல எதுக்குமா டயட் எல்லாம் இருக்க? ஆண்டி, உண்மையாவே சொல்றேன், பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நானே 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டேன் ஆண்டி, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, அங்க பாருங்க, எல்லாத்தையும் வச்சீங்க. அந்த பெப்பர் சிக்கன் கிரேவி வைக்க மறந்துட்டீங்க பாருங்க, அதையும் எடுத்து எல்லாத்துக்கும் வைங்கண்ணா. டே பண்டி, சிண்டு 2 பேரும் இப்படி எல்லாத்துக்கும் பரிமாறிட்டே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட போறீங்களா இல்லையா? ஆண்டி, நான் தான் சொன்னேன்ல, எங்களுக்கு பசிக்கல. நான், சிண்டு, ரோஜா, பூஜா, ரோஸ், அதுக்கப்புறமா வந்து நான்சி, எல்லாரும் சேர்ந்து கடைசியா சாப்பிட்டுக்கிறோம் ஆண்டி. பஞ்சி, எனக்கு கொஞ்சம் அந்த பெப்பர் கிரேவி வை. சிக்கன் பெப்பர் கிரேவி தானே? மாலா, இது பர்த்டே சாப்பாடா இல்ல கல்யாண சாப்பாடான்னு தெரியல, அவ்வளோ தடபுடலா இருக்கு. எல்லா சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருக்கு மாலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்து வீடியோல திருட எங்கெங்க இருந்து பணம் எடுத்தான் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஏப்ரல் 11th இருந்து ஹேமா ஸ்ரீ, மதுரை, அவனி அப்புறம் கண்டினியூஸா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹேமா ஸ்ரீயை தான் வினரா செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான்சியோட பர்த்டே பார்ட்டில எத்தனை குழந்தைங்க எத்தனை பெரியவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. கண்டினியூஸா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணா கண்டிப்பா எல்லாரும் வின் பண்ணலாம். தேங்க்யூ.